ஐடியா சொல்லும் போதே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் பயங்கர டேரிங்காக இருந்துச்சு. ஏன்னா வெப் சீரிஸில் என்ன அட்வான்டேஜ்னா எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட்டாக ரொம்ப ராவாக என்ன சொல்லணும், சினிமாவில் என்ன சொல்ல முடியாதோ அதெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் ஆன்லைன் கண்டென்ட் சென்சார் வரல, ஸோ வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் we can try out lot of things which we can't tell in real cinema. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு பயங்கர நீட் சீட் ஆஃப் தி த்ரில்லராக இருக்கும். அண்ட் அதை வந்து அவங்க பவுன் ஸ்கிரிப்டாக கொடுத்து அண்ட் கரெக்டாக ஐ திங்க் 14 days பிளான் பண்ணாங்க ஷூட்டு. கரெக்டாக 14 daysல முடிச்சிட்டாங்க. ஃபார் லைக் 20 episodes கிட்ட அந்த மாதிரி 8 episodes நினைக்கிறேன், 8 episodes முடிச்சாங்க. ஸோ தேங்க்ஸ் டு த அண்ட் ஹோப்ஃபுல்லி லைக் பிகாஸ் இந்த மாதிரி இந்த ஒரிஜினல் சீரீஸில் வந்து there's a lot of scope. ஏன்னா நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நார்கோஸ்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் நம்ம இங்கே எடுக்க போகணும். ஐ திங்க் there's a lot of scope opening up. கண்டிப்பாக பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் எல்லாருமே ஐ திங்க் தே வில் கம் டு மேக் வெப் சீரிஸ். ஆல்ரெடி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. RGV சார்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ we are very proud to have produced that கள்ளச்சிரிப்பு. ஸோ தேங்க்ஸ் டு த டீம். அண்ட் மேயாதமான் எங்களோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் ப்ரொடக்ஷன். கண்டிப்பாக ரொம்ப நாளாக வந்து நிறைய ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு படமாக இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது தான் ரத்னாட்ட கேட்டோம். அண்ட் ஹீ கேவ் த ஸ்கிரிப்ட். அண்ட் ரத்னாட்ட ஒரு எப்போவுமே அஸ் அ பர்சன் அவர்கிட்ட ஒரு ஹியூமர் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஹியூமர் எப்படின்னா நம்ம யோசிக்காத ஹியூமராக இருக்கும். அதாவது டக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுவார், அதை நினச்சி நம்ம சிரிச்சிட்டே இருப்போம். அந்த ஸ்கிரிப்டும் அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாகவே இட் இஸ் லைக் ஃபன் ஃபில்டு ராம் காம். அண்ட் ரொம்ப அதே நேரத்தில் ஒரு எமோஷ்னல் ஒரு கோஷன் படத்தில் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கேஸ்டிங்காக அதுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நிறையா அதெல்லாம் பண்ணி வைபவ் கேஸ்ட் பண்ணோம். தேங்க்ஸ் டு வைபவ். நான் நிறையா எஃபர்ட் போட்டிருக்காரு ஆஸ் அன் ஆக்டர் இதில். பிகாஸ் இட்ஸ் நாட் ஐ திங்க் காமெடி அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு ஜானர். டு மேக் பீப்புள் லாஃப் இஸ் வெரி டஃப். அது வந்து நான் பார்த்த வரைக்கும் இப்போது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வி ஆர் ஆல்சோ வெரி ப்ரவுட் தட் திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் சீக்கிரமே அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் அண்ட் பிரதீப் 2 பேருமே பண்ணுறாங்க. விச் இஸ் ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி பிகாஸ் both are like really talented. And Santosh is my very close friend. And he apart from பிரதீப்பையும் சேர்த்துருக்காரு. அண்ட் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. அண்ட் அந்த படமும் சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ வில் ஆல் லைக் த ஃபில்ம். இந்த படத்தை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான் போயிட்டுருக்கு. அண்ட் கம்மிங் டு மை ஃபில்ம், ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஐடியாவாக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருந்துச்சு. அண்ட் சப்போஸ் டு டூ தனுஷாரோட படம் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட்லாம் முடிச்சு அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. டியூ டு சம் ரீசன் இட் வாஸ் டிலேட். அப்படின்றப்போ சரி அப்படி நம்ம ப்ரொடக்ஷன்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோன்றப்போ தெய்வமாக கல்ராமன் சார் வந்து படம் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு சொன்னோன்னா சரி இதையும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினச்சோம். ஏன்னா அவர் இன்டென்ஷன் இஸ் ஜஸ்ட் ஃபஸ்ட் ப்ரொடியூஸ் ஒன் ஃபில்ம், அதை கரெக்டாக பண்ணோன்னு தான். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னென்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஒரு மேடையில் நாங்கள் ஒரு 3 கண்டென்ட்டை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சி பார்க்கல. அதெல்லாம் பிளான்லாம் இல்லை, அந்தளவுக்கு நடந்துருச்சு. அது வந்து ஐம் ஃபீலிங் வெரி பாசிட்டிவ் அண்ட் ஃபார்ச்சுனேட் ஃபார் திஸ். ஸோ தட் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் அப்புறம் என்னோடய ஃபிலிம் எல்லாத்தையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது அது வந்து ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஸோ இந்த படம் வந்து ஐ ஹவ் நாட் டோல்ட் எனிதிங் அபவுட் த ஃபில்ம். அண்ட் இது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். அண்ட் ஐ எம் ஸோ லக்கி இந்த படத்துக்கு வந்து திரு சார் அக்செப்டட் டு டூ த சினிமாட்டோகிராஃபி. இஸ் என்ன சொல்கிறது, அவர் லெஜெண்டரி சினிமாட்டோகிராஃபர். அவரோட ஒர்க்லாம் பார்த்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நான் போய் கேட்டேன். அண்ட் ஹி ஹெட் த ஸ்கிரிப்ட் அண்ட் ஹி அக்ரீட். அண்ட் சார் ஐ திங்க் பிகாஸ் திஸ் ஃபில்ம் நீட்ஸ் லாட் ஆஃப் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங், அதனால் ஐ திங்க் இஸ் அ வெரி வெரி big strength for this film. Thanks sir, thanks for accepting the film. And then பிரபுதேவா சார் வந்து எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் விச் ஐ வாண்ட் டு டெல் இஸ் லைக் இந்த படத்தில் வந்து பிரபுதேவா சார் ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் ஹி இஸ் டூயிங் அ வில்லன். இஸ் அன் ஆன்டகனிஸ்ட் இன் த ஃபில்ம். ஸோ அது போய் இன்னொன்று இந்த படத்தில் பாட்டு எதுவும் கிடையாது, பாட்டு டான்ஸ்லாம் கிடையாது. ஸோ அவட்ட போய் நான் சொல்லும் போதே சார் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இட்ஸ் ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு சொன்னேன். he heard the script and then he immediately dateலாம் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் I think he enjoyed working. And performance wise we were all எங்கள் டீம்லாம் அப்படியே பயங்கரமாக is given a super performance. And I think definitely இந்த படம் வரும்போது that he will
enthrall you are with this performance. ஸோ இப்போது நான் பிரபுதேவா சாரையும் திரு சாரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன் அண்ட் ஐ just want to reveal the title and the film and then I will call the rest of the team to the stage. So sir, please. எந்த கேரக்டரும் யாரும் டைலாக் பேச மாட்டாங்க. ஸோ we are tried to tell a story through visual, sound and performances. ஸோ ஷூட்டிங் வரைக்கும் முடிஞ்சிருக்கு, இனிமேல் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது. பட் this was a very big challenge for me and I think I should thank all my crew for so far the shooting முடிஞ்ச வரைக்கும் it was all thing and hopefully இந்த படம் it's a thriller genre, இது thriller தான் and hopefully it will enthrall you all. So before Prabhudeva sir and Thiru sir speak some word, I will just want to call the team also. இந்த படத்தில் எனக்கு வந்து ஸ்டண்ட் இது வரைக்கும் நான் பண்ணதே, ஐ மீன் படத்தில் ஸ்டண்ட்லாம் பெருசாக வச்சது கிடையாது. இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஸ்டண்ட் நிறையா இருந்துச்சு அண்ட் அன்பர் யூ மாஸ்டர் he did an extraordinary job and art director Satish sir, அவரோட ஒர்க்கும் தேங்க்யூ. ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப புஷ் பண்ணி பண்ணோம். அண்ட் எடிட்டர் விவேக் ஹர்ஷன் இன்னும் வேலையை ஆரம்பிக்கல, இனிமேல் தான் வேலை ஆரம்பிக்கணும். அண்ட் ஒரு நிமிஷம் யாரெல்லாம் வந்து சவுண்ட் டிசைனர்ஸ் சங்கர் விஷ்ணு, ஏன்னா அவங்களுக்கு தான் they have a lot of thing in this film. Hopefully it turns out good. ஏன்னா சவுண்ட் வச்சு தான் நிறையா we have planned sound and music வச்சு. மியூசிக் சந்தோஷ் நாராயணன் பண்ணுறாரு, அவர் வரலான்னு நினைக்கிறேன் இன்னும். ஸோ விஷ்ணு சங்கர் வந்துடுங்க. அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர், படத்தில் பாட்டு டான்ஸ்லாம் கிடையாது, பட் ஒரு சின்ன ஒரு கொரியோ எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்த ஷெரீஃப் மாஸ்டர். அண்ட் இந்த படத்தில் சொன்ன மாதிரி பிரபுதேவா சார் இஸ் அன் ஆன்டகனிஸ்ட். ஸோ ப்ரொட்டகனிஸ்டாக வந்து லைக் வெரி யங் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின ஒரு ஸ்டோரி. அண்ட் ஐம் ஹாப்பி தட் ஐ காட் வெரி குட் ஆக்டர்ஸ். எல்லாருமே ஐ திங்க் ஆல்மோஸ்ட் தே ஹவ் ஆக்டட் இன் ப்ரீவியஸ் ஃபில்ம்ஸ் இன் ஸ்மால் ரோல்ஸ். பட் இதில் வந்து எல்லாருமே புதுசாக இருக்கணுன்றதுக்காக எடுத்து வி ஜஸ்ட் ஹேட் லாட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் எவ்ரி திங் அண்ட் தே பெர்ஃபார்ம் ரியலி வெல். ஸோ ஐ லைக் டு கால் அப்பான் சனந்த், Deepak Parmesh, Shashank, Anish and Induja and Praveen, costume designer. So இவங்கலாம் hopefully the performances are screenல நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். They did a really good job and really tight schedule ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. And ரம்யா நமீசன் வந்து இந்த படத்தில் ஒரு she has done a character and I think she has not come here. So happy. So this is the film we all wanted to introduce today and my AD team also எல்லாம் அப்படியே வந்துருங்க ஸ்டேஜுக்கு. பாலா, புருஷோத், ஸ்ரீனி, பரத், ஷைலம், தக்ஷி, கார்த்திக். ரொம்ப டஃப் ஷெட்யூல்னால பயங்கரமாக